ஓய்வு பெற்ற நீதிபதி திரு பாரதிதாசன் அவர்களை சந்தித்தோம். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றப்பட வேண்டும். அதற்கு ஆணையம் தமிழக அரசுக்கு பல பரிந்துரைகளை செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட அந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 அந்த சட்டத்தின் கீழ் அங்கே கணக்கெடுப்பு நடத்தி அது பீகாருடைய உயர்நீதிமன்றம் அதை அனுமதித்திருக்கிறது. அதேபோன்று தமிழ்நாட்டில் உடனடியாக எடுக்க வேண்டும். இல்லையேன் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படும். இந்த ஆபத்து நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. 2010 உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு போன பிறகு உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி அவர்கள் 2010 தமிழ்நாட்டிற்கு ஏன் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், இன்னும் ஓராண்டிற்குள் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி டேட்டாவை தரவுகளை கொண்டு வர வேண்டும், ஓராண்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என 2010 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தார்கள். ஆனால் அதன் பிறகு எந்த அரசும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இப்பொழுது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் வந்திருக்கிறது. இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் என்றைக்கு எடுக்கலாம். எடுத்தார்கள் என்றால் அவர்கள் கேட்கின்ற முதல் கேள்வி, தமிழ்நாட்டிலே டேட்டா இருக்கிறதா, தரவுகள் இருக்கிறதா, ஏன் 69 விழுக்காடு தொடர வேண்டும் என்று தரவுகள் இருக்கிறதா என்று கேட்பார்கள். நிச்சயமாக இல்லை. பழைய தரவுகள் தான் இருக்கிறது, புதிய தரவுகள் இல்லை. இதற்கு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி சர்வே எடுக்க வேண்டும். முதலமைச்சர் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு. அது தவறானது. அது சட்டமன்றத்துக்குள்ள சொல்றது இன்னும் தவறானது. தமிழ்நாடு அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் அவர்கள் தீர்ப்பில் 2 முறை சொல்லியிருக்கின்றார்கள். நான் சொல்லல. தமிழக அரசுக்கு தரவுகளை சேகரிக்க அதிகாரம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் 2 முறை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஒரு தீர்ப்பு 2010, அடுத்த தீர்ப்பு 2022. இந்த 2 தீர்ப்பிலும் உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, தமிழக அரசுக்கு கணக்குகள் எடுக்க, தரவுகள் எடுக்க அதிகாரம் இருக்கிறது என்று. ஆனால் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் எங்களுக்கு இல்ல, அதிகாரம் இல்ல, மத்திய அரசு தான் எடுக்கணும். மத்திய அரசு எடுக்கிறது சென்சஸ், நாங்க கேட்கறது சர்வே. எது எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான். சர்வே எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான், சென்சஸ் எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான். சென்சஸ் எடுத்தா கணக்கெடுப்பு முழுமையா வராது. இது தேசிய மத்திய அரசு எடுக்கிறதுனா அந்த கணக்கெடுப்பு முழுமையா வராது. நாங்க கேட்கறது சர்வே எடுத்து மாநில அரசு எடுத்தாதான் அது முழுமை அடையும். இப்போ ஒரு உதாரணம், மலை குறவர் சமுதாயம் இருக்கு. இந்த மலை குறவர் சமுதாயம் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு தெரியாது. மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் மலை குறவர் இருக்கிறாங்க தான் தெரியும். ஆனா மாநில அரசு எடுத்தாங்கன்னா, சர்வே எடுத்தாங்கன்னா அந்த மலை குறவர்களுக்கு வீடு இருக்கா, படிச்சிருக்கிறாங்களா, எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க, எங்கெங்க இருக்கிறாங்க, அரசு வேலையில் எத்தனை பேர் இருக்கு, நிலம் இருக்கா, எல்லாமே எடுக்கிறது சர்வே. இது மாநில அரசு தான் எடுக்கணும். அப்போ ஒரு முதலமைச்சர் நான் எடுக்க மாட்டேன், அதிகாரம் இருந்தும் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றாருன்னா, அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? இல்லையே. சமூக நீதியை பத்தி பேசாதீங்க. இந்நேரம் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தாருன்னா ஒரு நிமிடம் கூட யோசிக்க மாட்டார். அடுத்த நிமிடமே கையெழுத்து போட்டு இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா கலைஞர் அவர்கள் உண்மையிலே சமூக நீதி உணர்வு அதிகம் இருந்தது. ஆனா அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதி உணர்வு இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அவரை பாக்குறப்பெல்லாம் ஒரு முறை நான் இது வரைக்கும் 3-4 முறை பார்த்திருக்கிறேன். பாக்குறப்ப நிச்சயமா நாங்க செய்வோம் நிச்சயமா செய்வோம்னு சொல்லியிருக்கிறார். ஆனா இப்ப சமீபத்தில் சட்டமன்றத்தில் எங்களால முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? கடந்த 2 ஆண்டு காலமா நாங்க பார்த்திருக்கிறோம். எங்க மருத்துவர் ஐயா பாக்குறாரு, நாங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்
ஆனா இப்போ கடந்த மாதம் சட்டமன்றத்தில் எங்களால முடியாது, அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு புரியல. அதனால இன்னைக்கு நாங்க பார்க்க வந்தது பேக்வர்ட் கிளாஸ் சேர்மன் கமிஷன் சேர்மனை பார்த்து அவர்கிட்டயும் வலியுறுத்தி இருக்கிறோம். என்னன்னு வலியுறுத்தி இருக்கிறோம்? 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாத்துங்க, 10.5 இடஒதுக்கீடு கொடுங்க. ஏன்னா அவருக்கும் தெரியும், அவர் நீதி அரசர், ஓய்வு பெற்ற நீதி அரசர், அவருடைய சட்டங்கள் எல்லாம் தெரியுது. ஏன்னா தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, எல்லா அதிகாரமும் இருக்கு. ஆமா, இப்போ இன்னொன்னு, தமிழ்நாடு இப்போ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து புதுசா அது புது தலைவர் இந்த கமிஷன் புதுசா தொடங்கி இருக்கிறது வந்து 2022 நவம்பர் மாதம். அது இல்லாம ஆமா 2023 ஜனவரி மாதத்தில் அடிஷனல் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்கறாங்க. அதுல வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க. While the state government has the competence to classify the Vannikula Kshatriyas or any other community or group of communities within backward classes as a particular class for the grant of special measures, there should be a reasonable basis for categorizing such communities into different sections from the rest of the communities within the MBCs and DNCs on grounds which cannot be superficial or illusory. The Commission shall examine the demands for internal reservation within the most backward classes and denoted communities in the light of observation made by the Supreme Court, in particular with reference to paragraph 68 and 78, to furnish a report to the government. அதனால சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுல இன்னொன்னு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது முக்கியமானது என்னன்னா, we make it clear that the aforesaid observation do not prevent the state, if it so decides, from undertaking suitable exercises for collecting pertinent contemporaneous data to determine how demands for internal reservation within the backward classes can be justly addressed. இது விட என்ன வேணுங்க? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் விட என்ன வேணும் உங்களுக்கு? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவா சொல்றாங்க என்னன்னு, மாநில ஸ்டேட்டுக்கு அதிகாரம் இருக்கு, தமிழக அரசுக்கு டேட்டா எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க. We make it clear that the aforesaid observations do not prevent the state, if it so decides, from undertaking suitable exercises for collecting pertinent contemporaneous data to determine how demands for internal reservation within the backward classes can be justly addressed. அப்ப என்ன முதலமைச்சருக்கு புரியலன்னு தெரியல, சீஃப் செக்ரட்டரிக்கு என்ன புரியல, எதுக்கு இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், அப்புறம் யாருக்கு என்ன புரியல? அப்ப எதுக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பொய் சொல்றாரு? எதுக்கு சட்டமைச்சர் சட்டமன்றத்தில் பொய் சொல்றாரு? எதுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் பொய் சொல்றாரு? அப்ப சமூக நீதி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உச்சநீதிமன்ற தீர்ப்பு மேல நம்பிக்கை இல்லையா? அதனால இது உடனடியாக முதலமைச்சர் மறுபடியும் சொல்றேன், 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ஆபத்து. ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்துல அவங்க வந்து இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 9வது அட்டவணையில அரசியல் சாசனத்தில் 9வது அட்டவணையில வந்து அது பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷனல் அங்க ப்ரொடெக்ஷன் வந்திருக்குது அதுல. ஆனா அதை மீறியும் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்திருக்கிறாங்க. எடுத்து என்ன தீர்ப்புனா கொடுக்கலாம். அப்படி ஏதோ ஒரு வேலை உச்சநீதிமன்றம் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் ரத்து பண்ணாங்கன்னா அன்னைக்கே திமுக ஆட்சி போயிடும். முழு பொறுப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் தான். ஏன்னா இன்னொன்னு, வரலாற்றுல ஸ்டாலின் அவர்கள் பேர் வந்து அவ்வளவுதான், வரலாற்றுல எழுத வேற மாதிரி எழுதுவாங்க. இவ்வளவு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன், இது முக்கியமான பிரச்சனை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இது ஆனா இத பத்தி ஏதோ ஒன்னு, அது ஒரு சுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருக்கிற 4-5 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. இவங்க எல்லாம் வியாபாரிகள், வணிகர்கள். அவங்க வந்து முதலமைச்சரை வந்து தவறான வழியில வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. அது கொண்டு வந்தா இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், இந்த அரசியல் வந்துடும், இவ்வளவு சீட்டு கேட்பாங்க, அது கேட்பாங்க. நடந்து முடிஞ்ச விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல ஒவ்வொரு தெருவுலயும் ஒவ்வொரு வீட்லயும் எந்த ஜாதி, எந்த கட்சி, எந்த சமுதாயம், எந்த மதம், அதெல்லாம் கணக்கெடுக்கிறீங்கல்ல காசு கொடுக்கறதுக்கு.
ஏன் தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்தினா என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் முடியல? எல்லாமே லிஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க. விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் எல்லாம் லிஸ்ட் வச்சிருக்காங்க. எந்தெந்த வீட்டுல எந்த சமுதாயம், எந்த ஜாதி, எந்த கட்சி, எந்த மதம், யாருக்கு ஓட்டு போட்டாங்க, இப்ப யாரு ஓட்டு போட போறாங்க, ஊர்ல இருக்கிறாங்களா இல்லையான்னு. இப்போ எலெக்ஷன் மட்டும் உங்களுக்கு கணக்கெடுப்பு வேணும். ஆனா சமூக நீதிக்கு உங்க கணக்கெடுப்பு வேண்டாம். இடஒதுக்கீடு கொடுக்க கணக்கெடுப்பு வேண்டாம். இத கணக்கெடுப்பு நடத்தணும். இதை நடத்தணும்னு வச்சுக்கோங்க. ஏன் நான் இந்த கணக்கெடுப்பு கேட்கிறேன்னா, எல்லா சமுதாயங்களும் எந்த நிலையில இருக்கிறாங்க, எந்த சமுதாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எந்த சமுதாயம் இன்னும் பின்தங்கி இருக்கிறாங்க, எந்த சமுதாயம் அதிகமா அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. கடந்த 50-60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டில் எந்தெந்த சமுதாயம் பயன்பட்டு இருக்கிறாங்க, எந்த சமுதாயம் பயன்பெறல. இதை உடனடியாக தமிழக அரசு எடுக்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மனையும் அவங்க நாங்க சொல்லி பேசியிருக்கிறோம். நிச்சயமா சேர்மனை வந்து நாங்க பேசுறதெல்லாம் கேட்டு நிச்சயமா நாங்களும் தமிழக அரசிற்கு நாங்க பரிந்துரை செய்யறோம், வலியுறுத்துறோம், பரிந்துரை செய்யறோம் அப்படின்னு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மன் சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமா ஏன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பிளஸ் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று அந்த நோக்கத்திலே தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கின்றோம். கேள்வி என்ன இருக்கா? என்ன கேட்டிருக்காங்க? இல்ல அது 10.5 மட்டும் கிடையாது. இல்ல அதாவது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா 2022 நவம்பர் மாதம் வந்து புதுப்பிக்கப்பட்டது. அதன் பிறகு 3 மாதம் கால அவகாசம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 3 மாதம் கொடுத்தாங்க. அப்புறம் 6 மாதம் கொடுத்தாங்க. இப்ப ஒரு ஆண்டு கேட்கறாங்க. இல்ல ஆனா பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு அரசிடம் எங்களுக்கு டேட்டா வேணும்னு 2023 என்ன மாசம் இருக்கும், அது 23 தான் அந்த ஜனவரி மாசம் கேட்டோம். மார்ச் பிப்ரவரி மாதம் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதமே வந்து தமிழக அரசிடம் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து எங்களுக்கு டேட்டா கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசு இன்னி வரையும் டேட்டா கொடுக்கல. ஆனா அந்த ஜட்மெண்ட் படி பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் படி பாத்தீங்கன்னா, சாலிசிட்டர் ஜெனரல், அட்டர்னி ஜெனரல், தமிழ்நாட்டுடைய அட்டர்னி ஜெனரல் வந்து சுப்ரீம் கோர்ட்ல எங்களுக்கு டேட்டா இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அதே போன்று தமிழ்நாட்டுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சட்டமன்றத்தில் டேட்டா இருக்குன்னு சொல்றார். அந்த டேட்டா படி வன்னியர்களுக்கு வந்து இவ்வளவு கிடைக்குது, அப்படி கிடைக்குது, இப்படி கிடைக்குதுன்னு ஒரு அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள சொல்றார். அப்போ தமிழ்நாடு அரசு டேட்டா வச்சுக்கிட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் டேட்டா கொடுக்காம இருக்கிறாங்க. அப்போ இதுதான் உண்மை நிலவரம். டேட்டா இருக்கு அவங்க கிட்ட, அது டேட்டா வந்து பிசி கமிஷன் கொடுக்க மாட்டாங்க. இல்லனா ஏன் போக்குவரத்து துறை அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள டேட்டா பத்தி பேசுறார், டேட்டா இருக்குன்னு பேசுறாரு. அதனால இந்த நீடிக்கிறது அதெல்லாம் அது அடுத்த கட்டம். உடனடியாக டேட்டா கொண்டு இருக்கிற டேட்டா கொடுங்க. இல்ல டேட்டா இல்லைன்னா சர்வே வந்து உடனடியாக தொடங்குங்க. பீகார்ல முடிச்சிட்டாங்க, இப்ப ஆந்திரால நடத்திட்டு இருக்காங்க, தெலுங்கானால நடத்துறாங்க, கர்நாடகால முடிச்சிட்டாங்க, ஒரிசால நடத்துறாங்க, ஜார்க்கண்ட்ல நடத்துறாங்க. இவ்வளோ மாநிலத்தில் நடக்கிறப்போ தமிழ்நாடுக்கு மட்டும் என்ன வேற? தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கு, வேற ஏதாவது நாட்டில் இருக்குதா? அந்த 69% இடஒதுக்கீட்டை வந்து முதலமைச்சர் வந்து பாதுகாக்கணும்னு சொல்றீங்க, உச்சநீதிமன்றத்தினால ஆபத்து இருக்குன்னு சொல்றீங்க. அது முதலமைச்சருக்கு இன்னும் தெரியாம இருக்குன்னு. அதுதான் நான் கேட்கிறேன். இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கிறேன். நான் தெரியலையா இல்ல தெரிஞ்சோ நீ தெரியாம நடிக்கிறீங்களா? என்ன காரணம்? இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் இதை வந்து மெத்தனமா இருக்கிறீங்க. என்ன காரணத்துக்காக நீங்க கணக்கெடுப்பு நடத்த மாட்டீங்க? இப்ப இந்த 69 விட்டுருங்க. ஒரு முதலமைச்சர், சமூக நீதி உணர்வுள்ள ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டில் உள்ள சமுதாயங்கள் எந்த நிலையில் இருக்குன்னு அடிப்படை அது தெரிஞ்சுக்கிறது முதலமைச்சருக்கு விருப்பம் இல்லையா? யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் இவ்வளவு ஒரு மீனவர் சமுதாயம், இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறாங்க, என்ன நிலையில இருக்கிறாங்க, குறவர் சமுதாயம் இருக்கிறாங்க, அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப 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 லம்பாடி சமுதாயம் இருக்காங்க, அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இல்லையா முதலமைச்சருக்கு? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நான் சொல்றேன். அவர் சுத்தி இருக்கிற 4-5 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? இப்ப ஏவாவேலுக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? இல்ல கே நேருக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? இல்ல சேகர் பாபுக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? பொன்முடிக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? இல்ல. இவங்க தான் சுத்தி சுத்தி அவரை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க தவறான இதுல. இவங்க அந்த கணக்கெடுப்பு நடத்திட்டீங்கன்னா இவங்க இந்த சமுதாயம் எவ்வளவு சீட்டு கேட்கும்,
இவ்வளவு எம்எல்ஏ கேட்பாங்க, இல்ல இவ்வளவு மாவட்ட செயலர் கேட்பாங்க. இதுதான் காரணம். வேற என்ன காரணம்? அரசியல் காரணம். அதிகாரம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் வந்து இது எனக்கு வேடிக்கையா பாக்குறேன். அதான் இன்னொன்னு வந்து கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் குறிப்பா இப்ப ஆந்திராவா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. இதை கவனிச்சிங்களா? அதாவதுங்க, மொத்தம் இந்த பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா 48 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட். இந்த 48 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் தமிழ்நாடு எதுவும் வந்திருக்காதா? தமிழ்நாடுக்கு தனியாக அது பேர் சொல்ல முடியாது. எல்லா மாநிலத்திலும் பேர் சொல்லிட்டு இருக்க பட்ஜெட்ல. ஒரு பட்ஜெட்னா இந்தியாவுக்கு பொதுவானதான் பட்ஜெட். தமிழ்நாடுக்கு இதுதான், கேரளாவுக்கு இதுதான், கர்நாடகாவுக்கு இதுதான் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலும் பேர் சொல்ல முடியாது. இன்னொன்னு, தமிழ்நாடுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ரயில்வே பட்ஜெட் எடுத்துங்க, 2 லட்சத்தி, இப்ப நான் என்ன பண்ணுவாங்க, இதுதான் பேசுவாங்க. நான் இதுக்கு வந்து இது சம்பந்தமா நான் நாளைக்கு பேசுறேன். ஏன்னா இதுதான் முக்கியம் எனக்கு. ஆமா, இதுதான் முக்கியம். நீங்க அதுக்கு நான் அப்புறம் நாளைக்கு பேசுறேன். ஏன்னா ரயில்வே திட்டம் வந்து 2,62,000 கோடி தமிழ்நாடுக்கு போன கடந்த ஆண்டு ரயில்வே நிதி விட இந்த ஆண்டு அதிகமா வந்திருக்கு. இப்ப 100 இண்டஸ்ட்ரியல் பார்க் இந்தியாவில் தொடங்குறாங்க. அதுல தமிழ்நாடு வராதா என்ன? எல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டுக்குன்னு பட்ஜெட்ல பேர் வந்திருக்கணும்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது எங்களுக்கு ஒரு 25 MP ஜெயிச்சு கொடுத்திருக்கணும். காரணம் எல்லாம் இல்ல, சொல்றேன் நான், சும்மா ஒரு இதுவா சொல்றேன். நான் இன்னும் ஒரு நாள்ல தமிழ்நாடுக்கு எவ்வளவு பட்ஜெட் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெளிவா சொல்றேன். டேட்டா எடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எவ்வளவு பட்ஜெட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, நிச்சயமா எங்களுக்கு வருத்தமா இருக்கு. நாங்க அதுல இன்னும் டேட்டா வரல. வந்த உடனே நான் நாளைக்கு எவ்வளவு தமிழ்நாடுக்கு இருக்குன்னு நான் உங்களுக்கு தெளிவு பண்ணேன். ஆமா, எங்களுக்கு தைரியமா சொல்லக்கூடியது. இப்போதைக்கு இந்த பிசி 69% பத்தி சொல்லுங்க. இதுதான் முக்கியம். இது பத்தி எது பத்தி ஹைலைட் பண்ணுங்க தெரியும் எனக்கு. திமுகவுக்கும் மத்திய அரசு இடையில எப்பவுமே ஒரு சின்ன மோதல் போக்கு நீடிச்சுட்டே இருக்கு. அதாவது இந்த 10.5% இடஒதுக்கீட்டை காரணமாக காட்டி சாதிவாரி கணக்கெடுப்போ நீங்க சொல்ற மாதிரியான டேட்டாஸ் கலெக்ட் பண்றதை வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணலாம். மத்திய அரசுக்கு எதிராக நான் இந்த 10 புள்ளி மட்டும் சொல்லிருந்தேன். 69 விழுக்காடு சொல்லிட்டு இல்ல. இப்ப நான் இங்க சொல்றது வந்து 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ஆபத்து வந்திருக்கு. இப்போ முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலாம். எப்ப நடவடிக்கை எடுக்க போறாரு தெரியல எனக்கு. இது எதிரான இவருக்கு அதிகாரம் இருக்கு. இந்த அதிகாரத்தை பயன்படுத்த தானே. மத்திய அரசுக்கு என்னங்க, மத்திய அரசு எப்போங்க இப்போ சென்சஸ் எப்ப எடுக்க போறாங்க? இல்ல, வலியுறுத்தல நாங்க பண்ண போறோம். அது எங்க கடமை நாங்க பண்ண போறோம். உனக்கு அதிகாரம் இருக்கு, நீ அதை பயன்படுத்த தானே. நிச்சயமா பண்ண போறோம். அது வேற. மத்திய அரசு எப்ப எடுக்க போறாங்க? சென்சஸ் எப்ப எடுக்க போறாங்க? 2026 தான் எடுக்க போறாங்க. ஆமா, கரோனால 21 எடுக்கல, 26 தான் எடுப்பாங்க. அப்ப 26 வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமா நம்ம? அதுக்குள்ள உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அதனால அதிகாரம் வச்சிருக்கிறாங்க. பீகார்ல அதிகாரத்தை வச்சு எடுத்தாங்க. ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் எடுக்க மாட்டீங்க? அதை விரைவில் நாங்க அறிவிக்க இருக்கிறோம். கடுமையாக பல 10.5 மட்டும் கிடையாது, 69 விழுக்காடு காப்பாற்றுறதுக்கு போராட்டங்கள் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். விரைவில் நாங்கள் அறிவிக்க போறோம். ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. இது எல்லா சமுதாயத்தை சார்ந்த பிரச்சனை. தமிழ்நாட்டினுடைய அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு முன்னேறிய மாநிலமா இருக்கிற காரணம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு காலமா தந்தை பெரியார் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் போராடி பெற்ற சமூக நீதி. அதை வந்து இன்னைக்கு திமுக அரசு காத்துல பறக்க விட்டுட்டு இருக்காங்க. ஆனா வசனம் மட்டும் பேசிட்டு இருக்காங்க சமூக நீதி. நன்றி.